10 மணிக்கு ஆட போறவங்க பிளே டைகர்ஸ் அம்பல் நகர் என்எஸ்சி ரெட்டிக்குப்பம் அணியினர். ஸ்கோரர் 1 ரெடி. ஓகே ஓகே நான் கண்டிப்பா. மேனுவல் பண்ணா நீ இது பண்றா கரெக்ட்டா ஃபாலோ பண்றாத. மாத்தி மாத்தி இது பண்ணா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்ப நம்ம தான் சொல்லுவாங்க. செக் செக் செக். பரத் இருக்கீங்களா? இருக்காருண்ணா ஒரு 2 minutes. இன்னொரு கமெண்ட்ரி பேர் அடிக்கடி மறந்து போகுது, சொல்லுங்க அவர் பேரு. கிஷோர். கிஷோர் கிஷோர். இல்லாம நேத்து மேட்ச்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி கண்டினியூஸா 6 யாருமே அடிக்க மாட்டாங்க. பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க T25 guys ஒரு குட் ஸ்டார்ட் சொல்லுங்க. 2 பவுண்டரிஸ். பரத் பேட்ஸ்மேன். ஆறுக்கு ட்ரை பண்ணாரு, bowler வைடா போட்டாரு. வைட். நம்மளோட விழா நாயகன், நம்மளோட விளையாட்டுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய எங்க கோவளம் ஊராட்சியோட கதாநாயகன். ஒன் மோர் ட்ரை பண்ணாரு. அண்ணன் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இதோ வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாருன்னா பேட்ஸ்மேன் சவுந்தரராஜன் பேர் வாங்கியிருப்பாரு. வாங்க வாங்க வாங்க.
அவர் எங்க பேர் இருக்கிறீங்க? கண்டிப்பா எடுத்துருவாருண்ணா. என்ன சவுந்தரராஜன் எங்க இருக்கிறீங்க நீங்க? எங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் காணவே ball by the umpire before the delivery. Mistakes happen. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. Thank you. ஆறு பால்ல 21 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ணா அதே மாதிரி இதுதான் பவர் பிளேல தான் ஹையஸ்ட் ஸ்கோர். நம்ம ஸ்டாட் கிஷோர் அவர்கள் ஹையஸ்ட் ரன் ஹையஸ்ட் ஸ்கோர் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு. bowler நேமும் கிஷோர், எங்க பார்த்தாலும் கிஷோரா தான் இருக்கு இன்னைக்கு. கிஷோர் சொல்லுங்கண்ணா. வாங்க கிஷோர் வாங்க. வந்துட்டே இருக்கண்ணா. இதுக்கப்புறம் தான் வைபே ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. சுந்தரன் வந்துட்டாரு. மிஸ்டர் சவுந்தரராஜன் 6 அடிப்பாரா? மறுபடியும் பாப்போம். ஜோதி அவர்கள் ஆன் ஸ்ட்ரைக். த்ரூ த விண்ட்ல ஸ்ட்ரைட்ல ஈஸியா இருக்கும் எப்பயுமே. நீங்க ஃபிளாக்ஸ் பாத்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் டைமிங் அண்ட் எலிவேஷன் கிடைச்சாலே 6 தான். அதே தான் பண்ணிருக்காரு. into the gap and Yes. for a 4. நல்ல கம்பேக் டெலிவரிங்க அது. டிஃபென்ஸ் ஆடாம மேபி ஒரு தலைக்கு மேல bowler தலைக்கு மேல ட்ரை பண்ணிருந்தா ஒரு 6 கிடைச்சிருக்கும். என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். போட்டாருங்க, மேலேயே வாங்கிட்டாரு. ஹோப்ஃபுல்லி எதுவும் ஆகல. நல்ல ஸ்கோர் ஆல்ரெடி ஒரு ஓவர்ல. டாட் பால்ஸ் நிறைய தேவைப்படுது ஃபீல்டிங் டீமுக்கு. சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு வைட் டெலிவரி கால்ட் பை தி அம்பையர். ஸ்லோவர் 1 ட்ரை பண்ணிருக்காரு.
சுத்தி இருக்காருங்க. வைட் தொடர்ந்து Another wide. வைட் டெலிவரிஸா போட்டுட்டு இருக்காரு. பிரஷர் ஆன் தி bowler. Catch! Early ஆடிட்டாரு. Probably a slower delivery. DJ. இருக்காரு. ஓகே 2 overs 34 runs இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்பொழுது நம்மளுடைய கோவளம் மீனவர் பஞ்சாயத்து சபையின் பஞ்சாயத்தாரில் ஒருவரான மதிப்பிற்குரிய சந்தானம் அவர்களை இந்த விளையாட்டு குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விளையாடி கொண்டிருக்கிற இடம் கஞ்சி தொட்டிப்பாடு என்ற ஒரு மீனவர்கள் கோவளம் குப்பம் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்தை எங்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த விளையாட்டுகளை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறியதற்கு நேற்று நாங்கள் திறப்பு விழா மற்றும் விளையாட்டை துவக்கி வைத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நன்றி, வணக்கம். Sounder on strike and solid defense. Unexpected. நீங்க அவுட் சைடு ஆஃப் போட்டீங்கன்னா பாயிண்ட் மேல 6 அடிப்பேன், நேரா போட்டீங்கன்னா டிஃபென்ஸ் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. போலர் கணிச்சு போடுவாரான்னு பார்க்கணும். செம்மையா போட்டிருக்காரு. டிராப் கேட்ச். உண்மையிலுமே இந்த பவுலரை பாராட்டி ஆகணும். ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிளா ஓடிட்டாங்க அப்படியே. போன ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சாரு. அவருக்கு எவ்வளோ டைட்டா பால் போட்டிருக்காருன்னா பாராட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா போடுறாருண்ணா அவரு. செம்மையா போடுறாரு. டாட் பால்ஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை bowling டீமுக்கு. சேசபிள் கிரவுண்ட் தான், கண்டிஷன் சப்போர்ட் பண்ணும். சவுந்தர் பேக் ஆன் ஸ்ட்ரைக். லேஸை கட்டிட்டு இந்த பால் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு இறங்குறாரு. இப்போ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரான்னு பாப்போம். வாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வரோம். செம bowling. நம்ம வெளியேந்து பேசிடலாம். பட் உள்ள
கஷ்டம்தான், பட் குட் இன்னிங்ஸ் ஃபார் his டீம். பார்க்க சூப்பரா இருந்தது. அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸா இருக்கட்டும், ஷாட்ஸா இருக்கட்டும், செம்மையா ஆடினாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிருஷ்ணமூர்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் பால் அண்ட் வைட். கேட்டிருக்காரு பேட்ஸ்மேன் கேட்டிருக்காரு வைடான்னு இல்ல, வைட் அம்பையர் கொடுத்திருக்காரு. வைட் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 200 டீம் கலந்துக்கிறாங்க பரத். ஆமா, நான் கண்டிப்பா ஃபிக்சர்ஸ் பார்த்தேன். செம்ம பெரிய ஈவெண்ட் இது. பயங்கரமா பண்றீங்க எல்லாருமே. each and every event. ஒரு ஷார்ட் பால் and a dot ball over says the umpire. 3 ஓவர் முடிவில் 38 ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து லாஸ்ட் ஓவர்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ 200 டீம்ன்றதுனால நாங்கள் எல்லாம் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ, சிறியவர் பெரியவர் யார் இருந்தாலும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே திறமையானவர்கள் தான் அடுத்த ரவுண்டுக்கு வருவாங்க. கண்டிப்பா. ஸோ சில நேரத்தில் ஒரு சில டீம்கள் வந்து கொஞ்சம் தரம் இல்லாத மாதிரி தெரியும். அது எங்களோட மிஸ்டேக்லாம் கிடையாது, ஆர்வத்தை தூண்டுறோம். நிச்சயம் அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு நம்ம விளையாடலாம், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால எல்லா டீமும் விருப்பப்படுறவங்க எல்லாரையும் நாங்கள் விளையாட வைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நல்ல விஷயம் அது. அம்பால் நகர் கேப்டன் அண்ட் ரெட்டிக்குப்பம் என்எஸ்சி ரெட்டிக்குப்பம் டீம் கேப்டன் கமெண்ட்ரி ஏரியாவுக்கு போங்க. டாஸ் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பிளே டைகர்ஸ் ஏசிசி அம்பால் நகர், என்எஸ்சி ரெட்டிக்குப்பம். டாஸ் போடுறது கொஞ்சம் வந்துருங்க. ஷார்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. ஆரான் பார்க்கணும், அம்பையர் தான் சொல்லணும். ஆர் டாட் இல்ல, இட்ஸ் நாட் அ பவுண்டரி. 2 ரன்ஸ். ஜஸ்ட் டபுள் மட்டுமே போயிருக்காங்க. நோ பவுண்டரி. 4 ஒன்ல 6 ஒன்ல எதுவுமே இல்லை. ஷார்ட் பால் அகைன் ஸ்டெப்ஸ் டவுன் தி விக்கெட். நல்லா போட்டுறாருங்க. பேக் டு பேக் குட் டெலிவரிஸ் போட்டுட்டு இருக்காங்க. bowling டீம் கேம்குள்ள வராங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. சுத்திருக்காரு. another dot ball. நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க சவுந்தர் இருக்கிற வரைக்கும். still a good score, but இன்னும் பெரிய ஸ்கோருக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. one more short ball. ஆட்டுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து விட்டுருக்காங்க. 4 ரன். 4 இங்க நல்ல டெலிவரிங்க. இங்க பாத்தீங்கன்னா கேட்சா இல்லங்க, 6ங்க. நல்ல 6ங்க அடிச்சிருக்காருங்க. இங்க நல்லா அடிப்பாங்கன்றதை நிரூபிக்கிறாங்க மறுபடியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிச்சயம் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ திறமையான பேட்ஸ்மேன்கள்லாம் இந்த அணியில் இருக்காங்கன்றது. மீண்டும் உங்களை வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். 6 4 பார்ப்போம், இல்லை விக்கெட்டான்னு பார்ப்போம். ஒரு இளம் பந்து வீச்சாளர்
வாவ், போமா இல்ல எதுவுமே போல. பவுண்டரியா? அம்பையர்ஸ் கால். அங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, 4-ஆ என்னன்னு. இல்ல இந்த டீம் பேட்டிங் பண்ற டீம் ஸ்ட்ராங்கான டீம் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் 4 round overs 55 ரன் அடிச்சிருக்காங்க. T25 guys. ரிவ்யூ டிஆர்எஸ் ரிவ்யூ போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க 5th ஓவர் போட ஆனந்த் வந்திருக்காரு. சோ அவர் தான் 5th ஓவர் போட போறாரு பவர் பிளேல. பவுண்டரி அண்ணா ரிவ்யூ டைம் முடிஞ்சிச்சு, நீங்க பேசிட்டு இருக்காங்க. சோ ரிவ்யூ எடுக்க முடியாது, பாசிபிலிட்டிஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஓவர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாவ், அடிச்சிருக்காரு. ஓ, சிங்கிள் அவுட்டுங்க, ரன் அவுட்ங்க, அருமையான ரன் அவுட்ங்க. ஃபர்ஸ்ட் பால் டென்ஷன் பண்ணாதீங்க அம்பையரை. ஃப்ரீ பால். மண்ணெல்லாம் தேய்ச்சி ரெடி ஆயிட்டாரு நம்ம பேட்ஸ்மேன். போட்டாருங்க, கடல் பக்கத்தில் அடிச்சிருக்காரு. வருக வருக என்று வரவேற்கின்றோம். கீப்பர் கொஞ்சம் பின்னாடி இருந்தா கேட்ச். ஒரு ரன், ஜஸ்ட் a single. பிளே டைகர்ஸ் ஏசிசி அண்ட் என்எஸ்சி ரெட்டிக்குப்பம் கோவளம் பிளேயர்ஸ் மீனவர் லிஸ்டோட வாங்க. பஞ்சாயத்து சபையின் சிறப்பு விருந்தினர் திரு ரவி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு ஸ்விட்ச் ஹிட் ட்ரை பண்ணாரு.
பரவாயில்ல ரவி நான் அண்ணா, பாத்துக்கிறேன் அப்படின்னு அடுத்த பால் அகைன் a switch hit இந்த வாட்டி ஓ கையில் விழுந்தது. செக் Play Tigers ACC NSC Reddy Kuppam team list please. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். டீம் லிஸ்ட் வந்துருச்சு. இரண்டு பால்கள் உள்ளது. அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல கேட்ச்ங்க.
தேங்க்யூ. டார்கெட் 64 ரன்கள். இந்த 64 ரன்னை சேஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜானி பாய்ஸ் கையூர் நியூ காலனி. bowler name. bowling டீம்ல இருந்து 12th மேன் கொஞ்சம் ஸ்கோரர் பக்கத்துல வாங்க. 12th மேன் ப்ளீஸ். 12th மேன் from the bowling team. இல்லையா? ஓகே, நீங்க தான் சொல்லணும். bowler நேம் மட்டும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாயிண்ட்க்கு மேல கேட்சா இல்லங்க. இல்ல. பட் ஒரு நல்ல கிளாசிக்கல் ஷாட் ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன். 1 ரன். கொஞ்சம் பெரிய டார்கெட் தாங்க இது. 5 ஓவர்ல 64 அடிக்கணும். பறக்க விட்டுருக்காரு. சொன்ன மாதிரி காட்டன் பால். ஷாட்டுங்க. மேல போயிருக்கு. இன்னொரு கேட்சா இல்ல. மூணு பேர் தரையில இருக்காங்க. பாலும் தரையில தான் இருக்கு. டிராப் கேட்ச். எல்லாம் பறக்குறாங்க ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி. பாஞ்சி பிடிக்கிறாங்க. bowling டீசென்ட்டா இருக்கு. லோ ஃபுல் டாஸ் த்ரூ த கேப். ஒரு ரன் தான். ஃபீல்டிங் ஈஸியே கிடையாதுங்க. மண்ல பண்றது வெளியில இருந்து பார்க்க ஈஸியா தெரியும். ரொம்ப கஷ்டம் மண்ல ஃபீல்டிங் பண்றது. சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்டிங். ஒரு ஃபுல் டாஸ் மிட் விக்கெட் திசையில் 6.
நல்ல ஸ்கோர்னு சொல்ல முடியாது, மோசமான ஸ்கோர்னு சொல்ல முடியாது. சேசிங் 64 ரன்ஸ் இன் 5 ஓவர்ஸ். 24 பால் இருக்கு, 53 ரன் கிட்ட அடிக்கணும். ஸ்டில் எனிபடிஸ் கேம். bowler name please. ஜோதி. ஓகே, bowling போடுறது நம்ம ஜோதி. ஒரு ஸ்லோ பாலுங்க. குயிக்கா ரியாக்ட் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். நல்ல ஸ்கில்ஃபுல்லா போடுறாங்க bowlers, திங்க் பண்றாங்க, நல்லா இருக்கு பார்க்க. ஷாட்டுங்க, கேட்ச் அப்படின்னு கத்துறாங்க. கேட்ச் கேட்ச்ங்க. Gauri Shankar, the new batsman. சுழட்டி இருக்காரு, பட் டாட் பால். நம்ம ஸ்கில்ஃபுல் bowling பார்த்துட்டு இருக்கோம். இங்க செம்மையா போடுறாருங்க. பவுலிங் மட்டும் இல்லைங்க, ஃபீல்டிங்கும் செம்ம டைட்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ளோர் பால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. வேற மாதிரி போட்டுட்டு இருக்காரு bowler ஜோதி அவர்கள். இன்னொரு பால் வைட் டெலிவரி. இந்த பால் சூப்பரா போட்டிருக்காருங்க. ஒரு மாதிரி கையில இருந்து திருவி விடுறாரு, ஒரு ஆஃப் கட்டர் கைண்ட் ஆஃப் டெலிவரி. அப்படி போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், அதுதான் பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணும். அதே தான் நடந்திருக்கு. மறுபடியும் போல்டு கேட்கிறாரு கீப்பர், பட் இல்ல, சேஸ் தி அம்பையர். 2 ஓவர் முடிவில் 7 ரன்கள், 2 wickets lost. அடுத்து ஆடுறதுக்கு மணியில பிளேட் டைகர்ஸ் ஏசிசி அம்பாள் நகர் என்எஸ்சி ரெட்டி குப்பம். என்எஸ்சி ரெட்டி குப்பம் டாஸ் வின் பண்ணி சூஸ் பண்ணிருக்காங்க. 2 overs முடிவில் ஸ்கோர் 13 ரன்கள், 2 விக்கெட். 2 ரன்னுக்கு ஓவர் போட்டிருக்காருங்க ஜோதி அவர்கள். bowler name please. அண்ணன் bowler name. சுபித் அவர்கள் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் சிங்கிள். அடடட, ஒரு மாதிரி பூப்பந்துங்க இது.
அப்படியே அழகா தூக்கி போட்டாரு. பேட்ஸ்மேன் had no clue. அதே பூ பந்து தான், ஆனா வைடு ஒயிட் கொடுத்திருக்காரு வரேன். அம்பையர். அண்ணா தமிழ்ல சொல்ல வஞ்சி புகழ்ச்சி அணி. அண்ணா எங்கடா இருந்தீங்க? ரொம்ப நேரமா காணோம். ஒருவரை புகழ்வது போன்று இகழ்வது. இது அடிக்கிற மாதிரியே போடுறாரு பால, ஆனா அடிக்க முடியல. அது அண்ணன் தான் கோச்சிங் நினைக்கிறேன். எல்லா டீமுக்கும் அண்ணன் ஆடே. தான் கோச். செம்மையா போடுறாருங்க. கட்ட ஆடுவாரா, புல்ல ஆடுவாரா, ஆஃப் சைடு போவாரா, லெக் சைடு போவாரான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்குள்ள பால் போயிருது கீப்பர் கிட்ட. நிச்சயமாக ஒரு சிறந்த அணி தான் சொல்ல முடியும் இதை. ஆஹா, இந்த பால் அழுத்தி உள்ள போட்டாரு. வேகமான பந்து இப்பதான் போட்டிருக்காரு. அடுத்த பால் ஒரு பூ பந்து அப்படின்னு கிஷோர் சொல்றாரு இங்க இருந்து. பேட்ஸ்மேன் கேட்டிருக்காரான்னு தெரியல. ஸ்டெப் டவுன் மிட் விக்கெட் திசையில். டபுள் போவாங்களா? எஸ், நாலு. டபுள் போயிருக்காங்க. 4 கிடையாது, கண்டிப்பா 2. Two deliveries left. 2 பந்துகள் உள்ளது. Keeper up to the stump and into the Catch it. hands. போல இந்த பேட்ஸ்மேன் அடிப்பார் நினைக்கிறேன். அந்த பாட்டு அவருக்கு தான் போட்டிருக்காங்க. சூப்பர் கீப்பிங். அப் டு பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இல்ல அப்பீல் கேட்டிருக்காங்களா? இல்ல, அழகா பிடிச்சிருக்காரு. என்னங்க ஒரு முரளிதரன், ஷேன் வார்னே, அஸ்வின் 3 பேரும் ஒரே டைமுக்கு போட்டா எப்படி இருக்குமோ அந்த ஸ்பின் bowling அப்படிதான் போட்டிருக்காரு அவரு. நோ க்ளூ பை தி பேட்ஸ்மேன். சூப்பரா போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. 3 ஓவர் 3 விக்கெட் காலி. 17 தான் அடிச்சிருக்காங்க. 64 ரன் அடிக்கணும். 12 பால் தான் இருக்குங்க. கஷ்டங்க. வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அண்ணன் பேட்டிங் ஆடி இருந்தா ப்ராபபிளி ஈஸியா இருந்திருக்கும். ஷுவரா, கட்டாயம். எப்படி என்னோட ஒரு ஓவருக்கு 16 வைடு போட்டுருவேன். அப்படியே கணக்கு பண்ணி பாருங்களேன், வந்துடும். கூட்டி கழிச்சா வந்துடும், வின் பண்ணிடுவாங்க. bowler name சவுந்தர், the big hitting சவுந்தர். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு சம 6 எல்லாம் காட்டினாரு பாயிண்ட் திசையில. நீங்க சிக்ஸர் சவுந்தருங்க. சிக்ஸர் சவுந்தர். bowling போறத பார்த்து ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம பார்ப்போம். லோ ஃபுல் டாஸ். பவுண்டரி Straight to இல்ல, fielder. பவுண்டரி இல்ல, ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். அடடா, ஓ, தூக்கி அடிக்கப்பட்டு பந்து 6 தான் இருக்கும். கேட்ச். கேட்ச்.
ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. 6 கிடையாது. கேட்சா? இல்லங்க. கேட்ச் இல்ல. பட் ஸ்டில் a good effort from fielders. ரெண்டு திசையில இருந்து ஓடி வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. என்ன எஃபர்ட் போடுறாங்க பாருங்க. பாசிபிள் கிடையாது. 6 பால் 38, 6 லீகல் டெலிவரிஸ் போட்டா. பட் ஸ்டில் அந்த எஃபர்ட் மேட்டர்ஸ்ங்க. ஆடடா டிராப். ஒரு ட்ரை பட் டிராப். ரன் அவுட்க்கு பாசிபிலிட்டி, அதையும் விட்டாங்க. என்ன திடீர்னு இவ்ளோ மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் between builders. பரவாயில்ல, ஸ்டில் bowlers கேம். எஸ், கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். ஸ்டில் நோ பாலான்னு பார்க்கணும். நோ பால். லெக் பவுண்டரியா? பவுண்டரி இல்லங்க. நோ பால். 6 லீகல் டெலிவரிஸ் போட்டிருந்தாலே 36 தான் அடிக்க முடியும். நோ பால் போட்டு எக்ஸ்ட்ரா டெலிவரி. இது ஃப்ரீ ஹிட் டெலிவரி. இது நான் ஸ்ட்ரைக்கர் உக்காந்து இருக்காரு. முடியலையா என்னன்னு தெரியல. வெயிலுங்க, அவ்வளோ வெயிலுங்க. ஷார்ட் பால். பேட்லயா வைடா? சிங்கிள் மட்டுமே. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பேட் சேஸ் தி அம்பையர். தேங்க்யூ. ஒரு மாதிரி ஷேடோ பிராக்டிஸ் மாதிரி பண்றாரு. ஸ்ட்ரைட்டா பேட் அப்படின்றாரு. யாக்கர் ஸ்வீப் பண்ணியிருக்காரு. ரன் அவுட்டா? வாய்ப்பு இருக்கா? ரன் அவுட் இல்ல. இட்ஸ் a wide delivery. ஷார்ட் பால் அகைன். ஓடுறாரு. ஈஸி ரன் அவுட். ஏன் ஓடினாருன்னு தெரியல. கீப்பர் ஆல்மோஸ்ட் அப் டுல நிக்கிறாரு. தேடி எடுத்துட்டாருங்க. CCCN